வணக்கம். இன்றைக்கு ஷே என்னென்னு பின்னுறேன்னு பார்ப்போம். அதுக்கு 3 மில்லிமீட்டர் கம்பியும் ஒரு நூலும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ முடிச்சு போட்டுட்டு 11 டபுள் க்ரோஷே பின்னுவேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டபுள் க்ரோஷே பின்னிட்டு ரெண்டாவதுக்குள்ள 1 டபுள் க்ரோஷே பின்னுவேன். 1 2 ரெண்டாவதுக்கு 1 டபுள் க்ரோஷே பின்னிட்டு பிறகு எல்லாத்துக்குள்ளேயுமே அப்படியே 1 டபுள் க்ரோஷே பின்னணும். ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் ஏபிசிடி என்னென்னு பின்னுறது ஏபிசிடி ஆர்டரில் போட்டு கொண்டு வரேன். பின்னி நீங்கள் வேணுமென்னா போய் பார்க்கலாம். இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஷே பின்னியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இந்த சைட்டுக்கு இந்த பக்கத்துக்கு கொண்டு வர போகிறேன் பின்னி. அப்போ அப்படி நடுவுக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பிறகு இங்கால் பக்கத்துக்கு மூளை பக்கத்துக்கு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு மேல் நோக்கி 3 ஸ்லிப் ஸ்டிச் போட போனேன். 3 பின்னைக்கு நூலையும் 1 2 3 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். சரி வீடியோ 3 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 செயின் பின்னிட்டு ரெண்டாவதுக்குள்ள 1 ரெண்டாவதுக்குள்ள 1 டபுள் க்ரோஷே பின்னுறேன். சரி காட்டி தருவேன். 1 2 ரெண்டாவதுக்குள்ள 1 டபுள் க்ரோஷே பின்னிட்டு திரும்ப அதுக்கே கொடுத்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷே பின்னணும். அதாவது 2 டபுள் க்ரோஷே இதுக்கு பின்னிட்டுருக்கேன். பக்கத்து இதுக்குள்ள 2 டபுள் க்ரோஷே பின்ன போனேன். ஒரே இதுக்குள்ளேயே 2 டபுள் க்ரோஷே பின்ன போனேன். பின்னிட்டு பக்கத்து இதுக்கு திரும்ப 2 டபுள் க்ரோஷே பின்ன போகிறேன். அதாவது இப்படி 4 தடவை பின்ன போகிறேன். இது 3ஆம் தடவை. இப்போ 4 இப்போ இதுக்கு 2 டபுள் க்ரோஷே, அதாவது 4 தடவை 2 8 டபுள் க்ரோஷே பின்னிட்டேன். இப்போ கீழ் பக்கத்துக்கு இப்படி வளைஞ்சி வர்றதுக்கு ஜிக்கு இனி மேலே காண 1 டபுள் க்ரோஷே இல்லை. மேலுக்கு அப்படியே 1 டபுள் க்ரோஷே பின்னும். ஜே ரொம்ப ரொம்ப ஈஸி.
இப்போ நீங்கள் எழுத்துகள் பேருகள் பின்ன போகிறீங்கன்னா நீங்கள் என்ன 3 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னினீங்கன்னா இப்போ எல்லா எழுத்துமே ஒரே அளவுக்கு வேணுமெண்டா அதே கம்பியாலேயே தான் பின்னணும். ஆல்ரெடி என் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது, என்னென்னு பின்னுறது, நிறைய நிறைய வீடியோக்கள் இருக்குது, பூ தொப்பி நிறைய வீடியோ இருக்குது, உங்களுக்கு பார்த்து பின்னலாம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் 1 க்ரோஸே பின்னிட்டேன். இது வந்து 3வது ஸ்லிப் ஸ்டிச் பின்னணும். 1 2 3 3வது கொண்டு வந்து முடிக்க போகிறேன், ஜாயின் பண்ண போகிறேன். இப்படி கொடுத்து இப்படி எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மிச்ச நூலை வந்து நீங்கள் ஊசியில் போடுவி பின்னுக்கு செடி விடலாம். நல்லா அந்த பின்னிட கம்பியாலேயே நீங்கள் உங்களுக்கு இழுத்து எப்படியாவது மறைச்சி விட்டால் சரி. இப்போ நீங்கள் வந்து இந்த நூலை கட்டி அவட்டிட்டீங்கன்னா என்ன செய்யணும், இந்த நூலை கொழுவாமல் ஊசியை முதல் கொழுவிட்டு அப்புறம் இதுக்குள்ளால கொழுவி இழுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜே ரெடி. நீங்கள் அப்புறம் தைக்கும்போது வடிவ நேரம் எடுத்து விட்டுட்டு தைச்சிங்கன்னா சரி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட டைம் எனக்காக கொடுத்ததுக்கு. நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வீடியோக்கள் எதுவும் பின்னி போடணுமெண்டா கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்க. பாய் பாய்.